எஸ் மேடம். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடுறேன். குட் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 8 மெக்கானிக்ஸ்ங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டைனமிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு மெயின் டாபிக் இருக்குது. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃப்ரிக்ஷனுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் அதே. ஸோ அதில் நம்ம ஃப்ரிக்ஷனுங்கிற டாபிக் மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் இப்போ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லைஃபே கிடையாது. எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். நம்ம எழுதுறதுலையா இருக்கட்டும், நடக்கிறதுலையா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பெண்ணை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்னது இருக்குது? ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனுங்கிறது எங்கே அரைஸ் ஆகுதுன்னா, ரெண்டு பாடிஸ் எங்கெல்லாம் கான்டாக்ட்ல இருக்கோ, whenever two bodies are in physical contact, physical contactல இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து என்ன வந்துடும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். நம்ம கான்டாக்ட், நான் கான்டாக்ட்ங்கிற கேட்டகரி பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஃப்ரிக்ஷன் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்கும் போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. மூவிங்ல இருக்கும் போது வர்றது தான் நம்ம வந்து கைனமெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படில டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். மூவ் ஆகும்போது, ரெண்டு பாடி ஸ்லைட் ஆகும்போது, ரோல் ஆகும்போது, ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் ஸ்லைடிங் ஆர் கைனமெட்டிக் ஆர் ரோலிங், அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனுக்குன்னு ஒரு லிமிட்டிங் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னா எவ்வளோ நேரம் அது கான்டாக்ட்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டிங் வேல்யூ இருக்கு. ஒரு பாடி மேல ரோல் ஆக போகுதுன்னா அது எப்போ ரோல் ஆக போகுது, எப்போ ஸ்லைட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு லிமிட்டிங் வேல்யூ இருக்கு. ஸோ இந்த லெசன்ல நம்ம மெயினா படிக்க போறது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை பத்தி படிக்க போறோம். அண்ட் ரெண்டு முக்கியமான டேர்ம் நமக்கு தெரியணும். நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் எங்க இருக்கும். இப்போ ஒரு பாடியோட வெயிட் வந்து எப்பவுமே எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட்ல தான் ஆக்ட் ஆகும். எந்த பாடியா இருந்தாலும் சரி, அதோடைய ஹோல் வெயிட்டும் வில் பி ஆல்வேஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி எர்த், எர்த்தை நோக்கி, தட் இஸ் கிரவுண்டை நோக்கி தான் என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நார்மல் ரியாக்ஷன். இது என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்ல ஆர்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுதான் ரெண்டு இது நார்மல் ரியாக்ஷன். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது, இப்போ ஒரு பாடி ஒரு புக் ஒரு டேபிள் மேலே இருக்கு அப்படின்னா அதோட வெயிட் கீழே ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த கிரிப் ஒன்று இருக்கு இல்லையா? ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணுது, இந்த புக்கை இந்த டேபிள்ல இருந்து மூவ் பண்ண விடாம அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு ஷூ போட்டுட்டு நான் கிரவுண்ட்ல நடக்கிறேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் வச்ச ஷூ போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஓடும் போது நல்ல கிரிப் கிடைக்கணும், அவங்களுக்கு வலிக்கிடக்கூடாது. அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு அந்த வழுக்காம ஒரு கிரிப்பை கொடுக்கும். ஸோ அப்போசிங் மோஷன், அவங்க முன்னால ஓடணும் ஆனாலும் ஒரு கிரிப் இருக்கணும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ரிலேட்டிவ் மோஷன். தட் இஸ் நான் எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண போறேனோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஃப்ரிக்ஷன் எப்பவுமே என்ன ஆகும்னா ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் தட் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். So directly between two surfaces in contact opposes the relative motion is the main thing. ஸோ எப்போவுமே நம்மளுடைய மோஷனை வந்து அது வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இட் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். நம்மளுடைய மோஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் ஃப்ரிக்ஷன், மைக்ரோஸ்கோபிக் வியூ. இந்த மைக்ரோஸ்கோபிக் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு பாடிஸ் கான்டாக்ட்ல இருக்கு. ரஃப் சர்ஃபேஸா இருந்ததுன்னா அங்க ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ஸ்மூத் சர்ஃபேசஸ்லயும் மைக்ரோஸ்கோபிக் ரஃப்னஸ் இருக்கு. ஈவன் ஸ்மூத் சர்ஃபேசஸ் ஹேவ் மைக்ரோஸ்கோபிக் ரஃப்னஸ். அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஷூ இருக்கு, அந்த ஷூ வந்து நல்ல பாலிஷ்டா இருக்கு. அப்ப அந்த பாலிஷ்டான ஷூ போட நடந்தா வலிக்கிருமா? அப்படி கிடையாது. அதுலயுமே என்னது இருக்கும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரஃப்னஸ் இருக்கும். அதுக்கு எவ்வளவு ஃப்ரிக்ஷன் தேவையோ அந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் அதுல இருக்கும், விச் காசஸ் ரெசிஸ்டன்ஸ் டு மோஷன். ஸோ எல்லா இடத்துலையுமே ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நேச்சர் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பற்றி நம்ம பார்க்குறது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னது அப்படின்னா, whenever the body is at rest, ரெண்டு பாடிஸ் கான்டாக்ட்ல இருந்தால் தான் நான் ஃப்ரிக்ஷன்னே சொன்னேன். இதில் அந்த ரெண்டு பாடியுமே ரெஸ்ட்ல இருந்ததுன்னா அப்போ கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ மெயின் ஃபார்முலா
fs is less than or equal to mu s into n. இதுல fs அப்படிங்கிறது static friction, nங்கிறது நார்மல் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, நார்மல் ரியாக்ஷன். அதாவது இப்போ ஒரு பாடி இப்படி இருக்கு, இதுல ஒரு பாக்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பாக்ஸ். இந்த பாக்ஸோடைய வெயிட் வந்து எப்பவுமே எங்க ஆக்ட் ஆகும்னா டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் வந்து எங்க ஆக்ட் ஆகும்னா அப்வர்ட்ல ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நார்மல் ரியாக்ஷன் n. இது w வெயிட். ஸோ வெயிட் எப்பவுமே கீழே ஆக்ட் ஆகும், ரியாக்ஷன் வந்து மேல ஆக்ட் ஆகும். இதை என்னன்னு போடலாம், இல்ல ஆறுன்னு நம்ம என்ன பண்ணலாம், ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்ப இது என்னது, இந்த மியூ. ஸோ இந்த மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இது பின்னால டீட்டெயிலா வருது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ங்கிறதுனால இங்க நம்ம எஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ங்கிறது என்னது அப்படின்னா, இதுல ஃபார்முலா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபார்முலால இந்த ஃபார்முலால fs is less than or equal to mu sn. எப்படி இருக்கலாம் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்? ஒன்னு என்னுடைய நார்மல் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கம்மியா இருக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதோட கம்மியா இருந்ததுன்னா பாடி மூவ் ஆகுதுன்னு இருக்கும். எனக்கு இங்க மூவ் ஆகல, ஸ்டாட்டிக் ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப ரெஸ்ட்ல இருக்குன்னா இந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கணும், எனக்கு மேக்ஸிமமா இருக்கணும். ஸோ அதுதான் ஃபார்முலா. f maximum is equal to mu s into n. mu sங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இது கான்ஸ்டன்ட் கிடையாது. என்ன ரெண்டு சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்ல இருக்கோங்கிறத பொறுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பாடி கான்டாக்ட்ல வச்சிருக்கோம், அந்த ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்கிற அந்த சர்ஃபேஸ் ரொம்ப ரஃபா இருக்குன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் அதிகமா இருக்கும். இல்ல நான் ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்கு, அந்த பாடி ஸ்லைட் ஆக போகுது, மூவ் ஆக போகுது அப்படின்னா அந்த கேஸ்ல இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா f max is equal to mu s into n. ஸோ இதில் எஃப்எஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கோம், மியூஎஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கோம். எஃப்எஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மியூஎஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், என்னங்கிறது நார்மல் ரியாக்ஷன். அடுத்த மெயின் பாயிண்ட், இந்த ஃப்ரிக்ஷன் adjusts itself until limiting value. அது என்னது லிமிட்டிங் வேல்யூ? இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு புக் ஒரு டேபிள் மேல இருக்கு, அந்த புக் எவ்வளோ நேரத்துக்கு ரெஸ்ட்ல இருக்கும்னா நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது ரெஸ்ட்ல இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது இப்போ நான் ஒரு விரலால் அந்த புக்கை தள்ளுறேன், ஒரு பெரிய புக், ஒரு விரலால் அந்த புக்கை தள்ளுறேன்னா அந்த புக்கு மூவ் ஆகல. அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நான் கொடுக்குற அப்ளைட் ஃபோர்ஸை விட எப்படி இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. அதே இது நான் என்னோட ஃபுல் ஹேண்டை வச்சு அந்த புக்கை நான் மூவ் பண்ணும்போது தட் புக் ஸ்டார்ட்ஸ் டு மூவ், அது மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த புக் அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வேல்யூவை அட்டைன் பண்ணிருச்சு. அவ்வளவுதான் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் அந்த ரெண்டு பாடிஸ்க்கு இடையில. அதுக்கு மேல மேக்ஸ் ஃப்ரிக்ஷன் இல்லை. அப்போ அந்த பாடி ஸ்டாட்டிக்ல இருந்து கைனமெட்டிக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் adjusts itself until limiting value. அந்த லிமிட்டிங் வேல்யூக்கு அது வந்து என்ன பண்ணிக்கும், சர்ஃபேஸஸை பொறுத்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பத்தி. ஸோ அடுத்தது கைனடிக் ஆர் டைனமிக் ஃப்ரிக்ஷன். ரெண்டும் ஒன்று தான். கைனடிக் டைனமிக் அப்படின்னாலே மூவிங். ஸோ ஒரு பாடி மூவ் ஆகும்போது இல்லை அபவுட் டு மூவ் இல்லை ஆல்ரெடி இஃப் இட் இஸ் மூவிங் அப்படின்னா அந்த கேஸ்ல கிடைக்கக்கூடிய ஃபார்முலா தான், அதுதான் என்னது அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம என்னன்னு சொல்றோம், அதே ஃபார்முலா தான். அங்க s போட்டோம், இங்க நம்ம k போடுறோம். ஸோ fk ஈக்குவல் டு மியூ கே இன்டு n. அப்போ இந்த fkனா என்னவா இருக்கும், அங்க fsனா என்னன்னு சொன்னோம் நம்ம, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இங்க fkங்கிறது என்னது, கைனடிக் ஃப்ரிக்ஷன், என்னங்கிறது அதே நார்மல் ரியாக்ஷன், மியூ கேங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அவ்வளவுதான். ஸோ அங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம், இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். சரி, இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, மியூஎஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ கே. கிரேட்டரா தான் இருக்கணுமா, கண்டிப்பா கிரேட்டரா தான் இருக்கணும். கிரேட்டரா இருந்தாதான் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஆல்வேஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட் எப்பவுமே ஜாஸ்தியா தான் இருக்கும், ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கம்மியா இருக்கும். ஸோ அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 கேட்டகரி பார்க்கலாம். தட் இஸ் ஸ்டாட்டிக், இந்த இது பார்த்தோம் இல்லையா, கைனடிக் ஆர் டைனமிக் அப்படிங்கிறது. இந்த கைனடிக் ஆர் டைனமிக்ல வர்றது தான் ரோலிங் வருது, ஸ்லைடிங் வருது. ஸ்லைடிங்னா என்ன, ரோலிங்னா என்ன? ஸ்லைடிங்னா வலிக்கிட்டு போறது, ரோலிங்னா ரோல் ஆகுறது. இப்போ நம்ம இந்த ட்ராலிஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பேக்ஸ்லாம், டிராவலிங் பேக்ஸ்லாம் ட்ராலிஸ் இருக்கு, அதுல கீழே இருக்கிறது ரோலர்ஸ். ஸ்லைடர்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஸ்லைடர்ஸ்ங்கிறது வழுக்கிறது.
எதுல ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும், ஸ்லைடிங்லயா ரோலிங்லயா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறது ஸ்லைடிங். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் தான், அது மூவே ஆகாது. மூவ் ஆக ஆக ஈஸியா மூவ் ஆக ஆக ஃப்ரிக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஸ்லைடிங்கிறது வழுக்கும், ரோலிங்கிறது ரோல் ஆகும். ஸோ எதுல ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியா இருக்குன்னா ஸ்லைடிங், அதுக்கப்புறம் தான் ரோலிங். லாஸ்ட்ல வர்றது பார்த்தோம்னா ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஃப்ளூயிடுங்கிறது லிக்விட் ஆர் கேஸ். ஒரு ஆப்ஜெக்ட் லிக்விட்லயோ கேஸ்லயோ மூவ் ஆகணும்னா அங்கேயும் கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் வேணும், ஃப்ரிக்ஷன் இருக்கு. அந்த ஃப்ரிக்ஷனை தாண்டி ஒரு பாடி மூவ் ஆகணும், ஈஸியா மூவ் ஆகணும். அங்க என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன் ஏர், ஏர்ல உள்ள ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், வாட்டர்ல உள்ள ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஸோ அங்க அங்க இருக்கிறது தான் இருக்கிறதுலே லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த லீஸ்ட் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன். Rolling friction occurs when a body rolls over a surface. ஒரு body இன்னொரு body மேல roll ஆகுது. Example, wheel on a road. So this rolling friction is smaller than sliding friction. Sliding விட rolling எப்படி இருக்கும்னா கம்மியா தான் இருக்கும். அடுத்தது loss of friction. So loss of frictionங்கிறது இதுதான் நமக்கு மெயினா சிலபஸ்லயே கொடுத்திருப்பாங்க. loss of friction. இதை கூலும்ஸ் law பேஸ் பண்ணி நம்மளுக்கு வருது. That is friction acts opposite to motion. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், opposite ஆக்ட் ஆகுது. friction opposite to motion. friction is proportional to normal reaction. அதாவது எவ்வளோ வெயிட் கீழே ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்ல தான் எனக்கு என்னது இருக்கும், நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். ஒரு பாடியோட வெயிட் ஜாஸ்தியாக அதோடைய கிரிப்பும் ஜாஸ்தியாகும்ல. இப்போ ஒரு சின்ன ஒரு பென் ஒரு டேபிள் மேல இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பாக்ஸ் ஒரு டேபிள் மேல இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த சின்ன பென்ல கம்மியா தான் கிரிப் இருக்கும், கம்மியா தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். பெரிய பாக்ஸ்ல நிறைய கிரிப் நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ரியாக்ஷன். அடுத்தது ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அப்பேரண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷனுக்கும் அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறதுக்கும் மேட்ரு கிடையாது. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இது கண்டிப்பா அந்த ஏரியாவை அது டிபெண்ட் பண்ணல. ஏன்னா அதோடைய சைஸ் பொறுத்து தான் அந்த ஏரியா ஆக்குபை ஆயிருக்குமே தவிர, இப்போ ஒரு பெரிய அயன் பால் இருக்கு, அதே சைஸ்ல காட்டன் பால் இருக்கு, ரெண்டுமே ஒரே ஏரியாவை தான் ஆக்குபை பண்ணிருக்கு. பட் அயன் பாலுக்கு நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கு, காட்டன் பாலுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லை. ஸோ இதுக்கும் ஏரியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அப்பேரண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததோடைய ஒரு ஜஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், லிமிட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அவ்வளோதான் லிமிட், அதை தாண்டாது. அப்போ அந்த ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு லிமிட் உண்டு, அவ்வளோதான் மேக்ஸிமம். அப்போ அது எதை பொறுத்து இருக்கு, பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், எவ்வளோ இன்டர்லாக்கிங்ல இருக்குங்கிறத பொறுத்து அந்த கிரிப் இருக்கும். ஸோ இப்போ இந்த கிராஃப் பாருங்க. ஸோ இப்போ இந்த கிராஃப் பார்த்தோம்னா நம்ம எதுக்கும் கொடுத்துருக்கோம்னா ஃப்ரிக்ஷனுக்கும் அப்ளைடு ஃபோர்ஸ்க்கும் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்னுடைய அப்ளைடு ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக, இதுதான் அப்ளைட் ஃபோர்ஸ், இது ஃப்ரிக்ஷன். நம்மளோட அப்ளைட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என் ஃப்ரிக்ஷனும் ஒரு சர்டன் லெவலுக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது இன்க்ரீஸ் ஆகுது, அப்ளைட் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் என்ன ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது, அப்ளைட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நானும் ஜாஸ்தியா ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஆனால் அந்த பாக்ஸ் மூவே ஆகலை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஒரு சர்டன் லிமிட் வந்ததுக்கு அப்புறம் என்னோட அப்ளைட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் நான் பண்றேன். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னோட அப்ளைட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு பாருங்க, குறைய ஆரம்பிச்சிச்சு. the frictional force starts to decrease. ஒரு அதே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், மூவ் ஆகவே இல்லை. கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆக ஆரம்பிச்சிருது, இந்த பாக்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த பாக்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்க ஃப்ரிக்ஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு மேக்ஸிமம் லிமிட்னு உண்டு, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குனாலும் ஒரு மேக்ஸிமம் லிமிட்னு ஒன்று உண்டு. அந்த மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டி நம்ம அப்ளைட் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன் தட் கேஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த பாடி வந்து ஸ்டாட்டிக்ல இருந்து கைனமேட்டிக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த கிராஃப்ல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இதுதான் லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ல சேம் எல்லாத்துலயுமே ஒரே ஃபார்முலா தான், டேர்ம்ஸ் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல என்ன போட்டோம்னா எஃப்எஸ்ன்னு போட்டோம், கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல எஃப்கேன்னு போட்டோம், இங்க என்ன போடுறோம்னா எஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதான் எல்ஐஎம். ஸோ இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டு என்.
ஏன் மியூஎஸ் போட்டோம், ஏன் மியூகே போடலைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும், ஸ்டாட்டிக்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன போட்டிருக்கோம்னா மியூஎஸ் போட்டிருக்கோம். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டு என், இந்த மெயின் ஃபார்முலா. அடுத்தது கண்டிஷன். அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், எனக்கு 0வோட அதிகமாக இருக்கணும். பட் எனக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா லெஸ் தேனாக இருக்கலாம். லிமிட்டிங் வேல்யூக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இப்போ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உடைய இது கொடுத்துருக்காங்க டெஃபினிஷன். மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை என். இப்போ இதில் பாருங்க, எஃப்ங்கிறது என்னதுன்னா நம்மளுடைய ஃப்ரிக்ஷன். அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கலாம், இல்லை கைனடிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கலாம். என்னங்கிறது நார்மல் ரியாக்ஷன். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நான் சொன்னேன் ஸ்டாட்டிக்கு அதிகமாக இருக்கணும். ஸ்டாட்டிக் எப்படி இருக்கணும், that is this mu s should be greater than mu k அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்டாட்டிக்கு அதிகமாக இருக்கணும், கைனடிக் கம்மியாக இருக்கணும். ஸ்டாட்டிக் அதிகமாக இருக்கணும்னா ஸ்டாட்டிக்கோடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். நியூமரேட்டர் அதிகமாக இருந்தால் தான் எனக்கு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மியூ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், என் இஸ் த நார்மல் ரியாக்ஷன். இதில் இந்த மியூ வந்து 2 டைப்ல இருக்கலாம், ஸ்டாட்டிக்ல இருக்கலாம், இல்லை அப்படின்னா கைனமெட்டிக்ல இருக்கலாம். And to be noted, coefficient of friction is dimensionless. That is, அதுக்கு யூனிட் கிடையாது. யூனிட் இருந்தால் தான் டைமென்ஷன் இருக்கும், யூனிட் இல்லைன்னா டைமென்ஷன்ஸ் கிடையாது. டைமென்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, எம்எல்டி, மாஸ், லென்த், டைம்ல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமென்ஷன் இதுக்கு கிடையாது, ஏன்னா யூனிட் இல்லை. ஏன் யூனிட் இல்லை, பிகாஸ் ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை என். எஃப் பை என், எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், என்னங்கிறது நார்மல் ரியாக்ஷன், அதுவும் என்னது தான் ஃபோர்ஸ். அப்போ சேம் யூனிட், எப்பவுமே ரேஷியோ. ஸோ ரேஷியோவில் இருக்கிறதுக்கு யூனிட்ஸ் கிடையாது. ஸோ யூனிட் இருந்தால் தான் டைமென்ஷன். ஸோ யூனிட் இல்லை, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் டைமென்ஷன்லெஸ். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், முக்கியமான ஒரு டாபிக். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது, இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இதில் ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. இதுதான் கான்டாக்ட் சர்ஃபேஸ். கான்டாக்ட் சர்ஃபேஸ் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் உடைய வெயிட் ஆல்ரெடி சொன்னேன், வெயிட் எப்பவுமே எங்கே தான் ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட்ஸ். ஸோ வெயிட் கீழே ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட். இதுக்கு எம்ஜி போட்டிருக்கோம்னா வெயிட்டுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எம்ஜி. ரியாக்ஷன் ஆர்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரியாக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகுது, நம்மளுக்கு அப்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. இது நான் ஆல்ரெடி சொன்னேன், ரியாக்ஷன் இருக்கலாம், இல்லை நார்மல் இருக்கலாம், என்னன்னு இருக்கலாம். ஸோ இதுதான் நார்மல் ரியாக்ஷன். So angle of reaction, friction may be defined as the angle with which the resultant of the limiting friction and the normal reaction makes with the normal. சரிங்களா. ஸோ இதுதான் ரிசல்டன்ட். இந்த எஸ்ன்னு இருக்குல்ல, எஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்னதுன்னா ரிசல்டன்ட். இந்த ரிசல்டன்ட்டுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஆங்கிள் பிட்வீன் the resultant reaction, இதுதான் resultant reaction தான் எஸ்ன்னு போட்டிருக்கோம். resultant reaction and normal reaction. கீழே பாருங்க, the angle between normal reaction and resultant reaction. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா angle of friction. angle of friction உடைய ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ டெரிவேஷன் தேவையில்லை, just the formula tan theta equal to mu. தீட்டாங்கிறது அந்த angle between normal reaction and resultant reaction சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த angle theta and mu is the coefficient of friction. So tan theta is equal to mu. அடுத்த ஃபார்முலா, இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் படித்தோம், mu is equal to f by r இல்லைனா f by n. அந்த mu வச்சு அடுத்தது ஆங்கிள் வச்சுன ஃபார்முலா. ஸோ ஆங்கிள் tan theta is equal to mu. ஸோ theta தான் angle of friction. ஸோ theta angle of friction, muங்கிறது coefficient of friction. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா கிளியரா புரிஞ்சிடும். இப்படி ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு. இன்க்ளைன்டு பிளேன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்லாண்டிங்கா இருக்கிறது. இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. இன்க்ளைன்டு பிளேன்ல எப்பவுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். பட் வச்சோடனே ஸ்லைட் ஆகுமா, பேஸ்ட் ஆன் த ஆங்கிள் பொறுத்து. அப்படிதானா, நான் எந்த ஆங்கிள் வச்சிருக்கேங்கிறத பொறுத்து தான் அந்த பாடி வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதே இது இந்த இன்க்ளைன்டு பிளேன் இப்படி இல்லாம இப்படி இருக்கு அப்படின்னா இங்க வைக்கிற பாக்ஸ் என்ன ஆகாது, ஸ்லைட் ஆகாது. அப்ப இந்த ஆங்கிளை நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன்.
இந்த ஆங்கிள் எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த பாக்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். எந்த பர்டிகுலர் ஆங்கிளில் the பாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும், that particular angle is called as angle of repose. அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், angle of repose. The maximum angle of inclination, inclinationனா சரிஞ்சிருக்கு இல்லையா, எந்த மேக்ஸிமம் ஆங்கிளில் the body just begins to slide, இங்கதான் ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கணும். that particular angle is called as angle of repose. அதே ஃபார்முலா தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. tan theta equal to mu படிச்சோம், இங்க tan alpha equal to mu படிக்கிறோம். ஆல்பாங்கிறது angle of repose. அப்ப எந்த இடத்துல இந்த தீட்டா இந்த ஆல்பா ஆகுதோ அதுதான் நம்ம angle of repose சொல்றோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் என்னது அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் எப்படி இருக்கணும், எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆல்ஃபா ஷுட் பி ஈக்குவல் டு தீட்டா. ஸோ அதே ஃபார்முலா தான், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ன்னு கேட்டாலும் அதே ஃபார்முலா தான் போட போறீங்க, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டாலும் அதே ஃபார்முலா தான் போட போறீங்க. ஸோ ஆல்ஃபா வந்து எப்படி இருக்கணும், தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அடுத்தது கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ரிக்ஷன் நான் எல்லா இடத்துலையுமே ஆக்ட் ஆகும்ட்டேன், ஒரு ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருந்தாலே ஆக்ட் ஆகும். அப்போ இந்த கோன் பாருங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் இதுல ஆக்ட் ஆயிருக்கு. இதுல பார்த்தோம்னா இந்த ஷார்ப் எட்ஜ், இந்த ஓங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் அந்த பாடி வந்து இந்த சர்ஃபேஸ் மேல எப்படி இருக்கு, கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ இந்த பாடி மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா அப்படிங்கறத இந்த கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இருக்கு. அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது மேட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் அந்த டயக்ராம் திருப்பி பார்க்கலாம். ஸோ டெஃபினிஷன் பாருங்க, the cone of friction is the locus of the resultant reaction when limiting friction acts in all possible direction at the point of contact. அதாவது இப்போ இதுல இந்த ஒரு பாயிண்ட் தான் இங்க கான்டாக்ட்ல இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது நீங்க 3Dல இமேஜின் பண்ணிக்கோங்க, சுத்தி. அப்ப அந்த அதுல இருக்கிற எல்லாமே அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கு, எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லயுமே அது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்குன்னு சொல்றோம். The resultant reaction from a cone whose axis is the normal reaction and whose semi-vertical angle is the angle of friction. ஸோ இப்போ இதுல எது நார்மல் ரியாக்ஷன், எது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். The resultant reactions from a cone whose axis தான் என்னதுன்னா நார்மல் ரியாக்ஷன். இதாக இருக்கு இல்லையா, நேரா மேல போகுது இல்லையா இந்த லைன். ஸோ இதுதான் என்னதுன்னா நார்மல் ரியாக்ஷன். இதை சுத்தி ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை சுத்தி இருக்கிற ஆங்கிள் அதுதான் என்னதுன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ எது நார்மல் ரியாக்ஷன், எது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். The resultant reactions from a cone form a cone whose axis is the normal reaction and whose semi-vertical angle is the angle of friction. ஸோ ஐடியா பிஹைண்ட் த கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னதெல்லாம் அப்படின்னா, இதில் நார்மல் ரியாக்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியணும், ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகுதுங்கிறது தெரியணும். At the point of contact of two surfaces, normal reaction acts perpendicular to the surface. இந்த டயக்ராம் பாருங்க, நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கு, இந்த கீழே உள்ளதான் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு, இப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கு, மேல இருக்கு. ஸோ நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அடுத்தது ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் அலாங் த சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன் வந்து நான் எங்க இருக்கலாம்னு சொன்னேன், இதை சுத்தி இந்த பாயிண்ட்டை சுத்தி எங்கனாலும் இருக்கலாம் அந்த சர்ஃபேஸ்ல. ஸோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் அலாங் த சர்ஃபேஸ். ஸோ இதுதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். when a body is about to move, இப்போ இந்த பாடி மூவ் ஆகலாம், மூவ் ஆகாமலும் இருக்கலாம், அது நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷனை பொறுத்து, அந்த ஃப்ரிக்ஷன் எங்க ஆக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து. ஸோ அது கீழே வருது. அகெயின் த சேம் ஃபார்முலா, when the body is about to move, friction reaches the limiting friction. அப்படிதானே, எப்பவுமே மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன வேல்யூவை ரீச் பண்ணிருச்சுன்னு அர்த்தம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை ரீச் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஸோ சேம் ஃபார்முலா, F is equal to mu into n. The resultant reaction அப்படிங்கிறது நம்மளுக்கு எதனாலலாம் வருது, எப்பவுமே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்றது ஃப்ரிக்ஷன்னாலையும் நார்மல் ரியாக்ஷன்னாலையும் வர்றது. ஸோ ரிசல்டன்ட் ரியாக்ஷன்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் N and F. N வந்து நார்மல் ரியாக்ஷன், F வந்து ஃப்ரிக்ஷன். அதே ஃபார்முலா, the resultant makes an angle theta with a normal reaction, so tan theta is equal to mu. tan thetaங்கிறது எதுக்கு ஈக்குவல், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல், தீட்டாங்கிறது அதே ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சரிங்களா. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் த கோன், ஃப்ரிக்ஷன் கேன் ஆக்ட் இன் எனி டைரக்ஷன். ஆல்ரெடி சொன்னதுதான், ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்னாலும் அந்த சர்ஃபேஸ்ல வந்து என்ன ஆகலாம், ஆக்ட் ஆகலாம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேன் ரொட்டேட் அரவுண்ட் த நார்மல் ரியாக்ஷன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இதை சுற்றி இருக்கும், இந்த நார்மல் ரியாக்ஷனை சுற்றி இருக்கும்.
When all possible directions of R are considered, the tip of these vectors form a cone-shaped surface. So இது தியரி நமக்கு தேவையில்லை. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஆக்சிஸ் ஆஃப் த கோன், நார்மல் ரியாக்ஷன், செமி வெர்டிகல் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதாவது எங்க நார்மல் ரியாக்ஷன் இருக்கு, எங்க ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சிஸ்ங்கிறது சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ அது நார்மல் ரியாக்ஷன். அதை சுற்றி இருக்கிற அந்த வெர்டிகல் ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த கீ பாயிண்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, key points for exams for UG TRB competitive exams. கோன் ஆஃப் அந்த ஆங்கிள் எங்கெங்க என்னென்ன ஆங்கிள் இருக்கும், எப்போ அந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கும், எப்போ அந்த பாடி வந்து லிமிட்டிங் ஈக்லிபிரியம் இருக்கும், எப்போ அது வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் ஆல்ரெடி சொன்னேன், நார்மல் ரியாக்ஷன். ஆக்சிஸ்ல நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். செமி வெர்டிகல் ஆங்கிள், அதுதான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இன்சைட் த கோன், தட் இஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற மொத்த ஃப்ரிக்ஷனும் எங்க இருக்கு அப்படின்னா அந்த கோனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ரிசல்டன்ட் இன்சைட் த கோன். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இஃப் இட் இஸ் இன்சைட் த கோன், கோனுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த பாடி வந்து எப்படி இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும். அதே இது அந்த ரிசல்டன்ட் வந்து சர்ஃபேஸ்ல இருக்கு, அந்த ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்குன்னா அந்த பாடி வந்து ஜஸ்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆன் த சர்ஃபேஸ்ல இருக்குன்னா. அதே இது அவுட் சைட் த கோன், கோனுக்கு வெளியில இருக்குன்னா அந்த பாடி வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் 3 கண்டிஷன். இன்சைட் த கோன், ஆன் த சர்ஃபேஸ், அவுட் சைட் த கோன். சரியா? இன்சைட், ஆன் த சர்ஃபேஸ், அவுட் சைட். இன்சைட்னா பாடி மூவ் ஆகாது, ரெஸ்ட்ல இருக்கும். ஆன் த சர்ஃபேஸ்னா லிமிட்டிங் ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணிருச்சு, மூவ் ஆக ஆரம்பிக்க போகுது. அவுட் சைட் த கோன், வெளியில ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த பாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் கன்சாலிடேட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஆக்சிஸ்ல நார்மல் ரியாக்ஷன், செமி வெர்டிகல் ஆங்கிள் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இன்சைட் த கோன், பாடி வில் ரிமைன் அட் ரெஸ்ட். ஆன் த கோன், ஆன் த கோன் அப்படின்னா அது வந்து லிமிட்டிங் ஈக்லிபிரியம். அவுட் சைட் த கோன் அப்படின்னா மோஷன் அக்கர்ஸ், பாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒரே லைன்ல கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, first level சொன்னதுதான், formed by the locus of the resultant reaction when the limiting friction acts in all possible direction. எல்லா possible directionலயுமே அந்த surfaceல point of contactங்கிற பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், cone of friction அப்படிங்கிறது சொல்றோம். Then motion on a rough inclined plane. இப்போ நான் ஒரு inclined plane உங்களுக்கு ப்ரீவியஸா ஒன்று காமிச்சேன்ல, ஒரு பாடி வந்து எப்படி ஒரு இன்க்ளைன்ட் பிளேன், இதுதான் இன்க்ளைன்ட் பிளேன். இப்போ இந்த இன்க்ளைன்ட் பிளேன்ல இந்த டயக்ராம் பாருங்க, வெயிட் வந்து எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா டவுன்வர்ட். ஸோ இது டவுன்வர்ட். சரியா? வெயிட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். நார்மல் ரியாக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ அப்போ இந்த வெயிட்டை நம்ம 2 காம்பனண்டா பிரிக்கிறோம். வெயிட்டுங்கிறது எம்ஜி. இந்த எம்ஜியை 2 காம்பனண்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர் காம்பனண்ட், இன்னொன்று இந்த சர்ஃபேஸ்க்கு அலாங் த டைரக்ஷன் இருக்கிற காம்பனண்ட். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற காம்பனண்ட் தான் காஸ். அலாங் த சர்ஃபேஸ், அலாங் த இன்க்ளைன்ட் பிளேன்ல இருக்கிறது சைன். ஸோ எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு 2 காம்பனண்டா பிரிக்கிறோம். அண்ட் இந்த ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது, எனக்கு இப்படி தானே கீழே தானே வரணும், இப்படி வரும் இல்லையா, இப்படி வரும். பாடி இப்படி மூவ் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷன் எங்க ஆக்ட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும். இந்த சைட்ல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே ஆக்ட் ஆகுது, பாடி இங்கே கீழே மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்கு, நார்மல் இங்கே இருக்கு. இப்படிதான் ஒரு டயக்ராம்ல நம்ம எப்பவுமே ஒரு பாடி எங்க மூவ் ஆகுது அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஃப்ரிக்ஷன் எடுக்கணும். வெயிட் எங்க இருக்கு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நம்ம நார்மல் ரியாக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வெயிட், அப்போ இங்கே பாடி இப்படி இன்க்ளைண்டா இருக்கிறதுனால நம்ம வெயிட்டை இந்த 2 காம்பனண்டா பிரிக்கிறோம். காஸ் காம்பனண்ட் ஒன்று, சைன் காம்பனண்ட் ஒன்று. இது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது காஸ், இந்த சர்ஃபேஸ்க்கு அலாங்கில் இருக்கிறது சைன். இது கீழே வர்றதுனால இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த டயக்ராம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மோஷனான இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ண போகிற டயக்ராம். ஸோ மோஷன் ஆன் ரஃப் இன்க்ளைன்ட் பிளேன். A rough inclined plane means the surface has friction which opposes the motion. எல்லா சர்ஃபேஸ்லையுமே நான் ஃப்ரிக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டேன். When a body is placed on an inclined plane making an angle theta with a horizontal, 3 main forces acts on it. 3 ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து 3 ஃபோர்ஸ் என்னதெல்லாம்,
ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடிங்கிறது அதோடைய வெயிட். வெயிட் எங்க ஆக்ட் ஆகும்னு சொன்னேன்? ஆல்வேஸ் டவுன்வர்ட், கீழே ஆக்ட் ஆகும். நார்மல் ரியாக்ஷன் அடுத்தது. நார்மல் ரியாக்ஷன் இந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகும். வெயிட் எங்க ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல, ஸோ சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர்ல ஆக்ட் ஆகும். அடுத்தது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் அலாங் த பிளேன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். Friction acts along the opposite to the direction of motion. So இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கு, இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுறது நம்மளுடைய வெயிட், இதுக்கு ஆப்போசிட் ஆக்ட் ஆகுறது நம்மளுடைய நார்மல் ரியாக்ஷன். இப்போ இந்த பாடி இப்படி மூவ் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். இவ்வளவுதான். ஸோ 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ வெயிட், நார்மல் ரியாக்ஷன் அண்ட் தென் ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த வெயிட்டை நம்ம 2 காம்பனண்ட், அந்த டயக்ராம்ல உள்ளதான் வேற ஒன்றும் இல்லை, 2 காம்பனண்டா பிரிக்கிறோம். அலாங் த பிளேன், இது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அலாங் த பிளேன் W sin theta. சம்டைம்ஸ் கேட்டால் நமக்கு தெரியணும். அலாங் த பிளேன் W sin theta, அதாவது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போதோ அந்த காம்பனண்ட் சைன் காம்பனண்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற காம்பனண்ட் வந்து காஸ் காம்பனண்ட். பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் W cos theta. அண்ட் இதில் நோட் பண்ண வேண்டியது, இந்த சைன் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, திஸ் காம்பனண்ட் pulls the body down the plane. இந்த சைன் காம்பனண்ட்னால தான் அந்த பாடி கீழே வரப்போகுது, காஸ் காம்பனண்ட்டுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி perpendicular to the plane W cos theta சொன்னோம். This component press the body against the surface. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள், ஒரு புக் ஒரு டேபிள் மேல இருக்குன்னா இந்த காஸ் காம்பனண்ட் தான், வெயிட்டை 2 காம்பனண்டா பிரிச்சிட்டோம், இந்த காஸ் காம்பனண்ட் தான் அந்த பாடியை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கு. சரிங்களா? அப்போ எந்த காம்பனண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது தெரியணும். அடுத்தது நார்மல் ரியாக்ஷன். சின்ஸ் த பாடி ப்ரெஸஸ், நார்மல் ரியாக்ஷன் இப்போ எதுக்கு ஆப்போசிட்டா இருந்தது? எனக்கு என்னுடைய வெயிட்டுக்கு ஆப்போசிட்டா இருந்தது. தட் இஸ் இப்படி ஒரு சர்ஃபேஸ், இன்க்ளைன் சர்ஃபேஸ் இருந்தது, இங்கே வி ஹாவ் தட், இங்கே தான் அந்த பாக்ஸ் இருந்தது, வெயிட் இப்படி கீழே ஆக்ட் ஆச்சு, இந்த காம்பனண்ட் நம்ம என்ன எடுத்தோம்? காஸ். இது காஸ் புரியுதுன்னா? இந்த காம்பனண்ட் அலாங் த காம்பனண்ட்ல இருந்தது சைன். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா தான் எனக்கு என்னது இருந்தது? நார்மல். அப்போ இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கு எனக்கு வரக்கூடிய காம்பனண்ட் என்ன காம்பனண்டா இருக்கணும்? காஸ். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது நம்ம எடுக்கணும். நார்மல் ரியாக்ஷன் சின்ஸ் த பாடி ப்ரெஸ்ஸஸ் அகெயின்ஸ்ட் த பிளேன், இந்த பிளேனுக்கு அகெயின்ஸ்டா ப்ரெஸ் பண்ணும்போது இந்த நார்மல் ரியாக்ஷன் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? எந்த காம்பனண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இந்த காஸ் காம்பனண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ n is equal to W cos theta. சைன் காம்பனண்ட் இல்லை. சைன் காம்பனண்ட் அப்போ எதுக்கு வரணும்? இந்த ஃப்ரிக்ஷனுக்கு வரணும். ஃப்ரிக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது சைன் காம்பனண்ட். அப்போ ஃப்ரிக்ஷனுக்கு அப்போஸ் பண்றது சைன் காம்பனண்ட். ஸோ அதை எழுதும் போது இதை எழுதணும், இந்த ஃபார்முலா எழுதணும். அடுத்தது பாருங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த நார்மல் ரியாக்ஷன். அதே ஃபார்முலா தான், F is less than or equal to mu n. இங்க என்ன மூவ் ஆக போகுது, அதனால நம்ம லெஸ் தென் போட்டிருக்கோம். ஆஃப்டர் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் F வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? எனக்கு மியூ என்னுக்கு ஈக்குவல் ஆயிரும். என்னங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம்? இப்போ நார்மல் ரியாக்ஷன், அதோடைய ஃபார்முலா வந்து என்னது? W cos theta. ஸோ இந்த W cos thetaவை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n ஈக்குவல் டு W cos theta. ஸோ இதை இங்கே அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கலாம். F is equal to mu W cos theta. F equal to mu n படித்தோம் இல்லையா, அந்த n இங்கே வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? W cos thetaன்னு எடுக்கிறோம். ஸோ என்ன? W cos theta. ஸோ ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ மோஷன் ஆஃப் த பாடி. இப்போ ஒரு பாடி எப்படி மூவ் ஆக போகுது? டவுன் த பிளேனா, அபவ் த பிளேனா? கேஸ் 1, ஃபர்ஸ்ட் கேஸ், பாடி மூவ்ஸ் டவுன் த பிளேன். கீழே வருது. கீழே வருதுன்னா அது டவுன் த பிளேன் இப்படி இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு. எந்த காம்பனண்ட்னால டவுன் த பிளேன் வரப்போகுது? சைன் காம்பனண்டா, காஸ் காம்பனண்டா? இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட், இது காஸ், இது சைன். அப்போ எந்த காம்பனண்ட்னால கீழே வருது? டியூ டு த சைன் காம்பனண்ட். அப்போ என்னுடைய டிரைவிங் ஃபோர்ஸ், என்னோட அப்ளைட் ஃபோர்ஸ் என்னதான் இருக்கும் இந்த இடத்துல? W sin தீட்டாவா இருக்கணும். ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் த மோஷன் அப்வர்ட். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன். சரியா? அப்ப இது டவுன்வர்ட்ல இருக்கு, இது அப்வர்ட்ல இருக்கு. ஃப்ரிக்ஷன் அப்போஸ் பண்ணுது. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்கணும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ங்கிறது W sin theta minus mu W cos theta. இது என்னது? mu W cos theta. mu W cos thetaங்கிறது என்னது? நம்மளுடைய நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இப்படிதான் லிமிட்டிங் கண்டிஷனோட எனக்கு கிடைச்ச ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன்? mu W cos theta. அப்ப இந்த mu W ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த அப்ளைடு ஃபோர்ஸும் ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஆப்போசிட்டா இருக்கணும். ஸோ இந்த mu W cos thetaங்கிறது நம்மளுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்.
இது நம்மளுடைய அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இந்த அப்ளைடு ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எப்படி இருக்கணும், ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம மைனஸ் போட்டு எழுதியிருக்கோம். திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆக்சிலரேஷன். அகெயின் இந்த ஃபார்முலாவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது எங்கேருந்து வந்ததுன்னா நியூட்டன் செகண்ட் லா, F ஈக்குவல் டு எம்ஏ சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ரெண்டே ஈக்குவேஷனையும் ரிலேட் பண்ணும்போது அதுலேருந்து கிடைச்ச ஆக்சிலரேஷன் தான் இது. நம்மளுக்கு டெரிவேஷன் வேண்டாம். சப்போஸ் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் மட்டும் கேட்டாங்கன்னா ஜி வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 9.8 டுவர்ட்ஸ் த கிராவிட்டி வர்றதுனால இதில் ஜி வேல்யூ வந்து நம்ம 9.8. ஸோ மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ சைன் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா. இது எல்லாமே இந்த ரெண்டு ஃபார்முலா, இந்த ரெண்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சிலரேஷன், இது எல்லாமே டவுன் த பிளேன். இதே இது அப் த பிளேன் அப்படின்னு சொல்றோம்னா ரெண்டு இடத்துலையும் பிளஸ் வந்துடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப் த பிளேன் ஃபார்முலா பாருங்க, resultant force W sin theta plus mu W cos theta, acceleration A equal to G into sin theta plus mu cos theta. சரிங்களா? ஸோ அப் த பிளேன் டவுன் த பிளேனுக்கு சைன் மட்டும் தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிஷன் ஃபார் மோஷன், இப்போ ஒரு பாடி மூவ் ஆகணும்னா அப்போ எந்த காம்பனண்ட் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கணும், கண்டிப்பாக இந்த சைன் காம்பனண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ W sin theta எப்படி இருக்கணும், ஷுட் பி கிரேட்டர் தென் என்னுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கணும். இது வந்து நம்மளுடைய ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட என்னோட அப்ளைடு ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக கிரேட்டராக இருக்கணும். ஆர் டான் தீட்டாஸ் கிரேட்டர் தென் மியூ. டபிள்யூ சைன் தீட்டாங்கிறது என்னது, டான் தீட்டா. மியூ காஸ் தீட்டாங்கிறது என்னது, மியூ. சரியா? ஸோ டான் தீட்டா இஸ் இல்லை, தட் இஸ் இந்த சைட் கொண்டு போய் நம்ம டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டபிள்யூ டபிள்யூ கேன்சல் ஆயிரும். ஸோ டான் தீட்டா இஸ் கிரேட்டர் தென் மியூ. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்லையும் நம்ம அதே தான் சொன்னோம். டான் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸில் டான் தீட்டா ஷுட் பி ஈக்குவல் டு மியூ. கண்டிஷன் ஃபார் மோஷன்ல என்னுடைய டான் தீட்டா ஷுட் பி கிரேட்டர் தென் மியூ. ஏன் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ல ஈக்குவல் டு மியூனா, இங்க அப்பதான் அது மூவ் ஆக ஆரம்பிக்க போகுது. அண்ட் இங்கே மூவ் ஆயிடுச்சு, இட் ஹஸ் பீன் மூவ், இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ டான் தீட்டா ஷுட் பி கிரேட்டர் தென் மியூ. இங்கே ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ல இட் இஸ் அபவுட் டு மூவ். ஸோ அதனால டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ. இப்போ ஒரு குவிக் ரீகேப். இப்போ நம்ம படிச்சது எல்லாம் ஃபோர்ஸஸ்ல 3 டைப்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். வெயிட், நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷன். 3 டைப்ஸ். வெயிட் டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டா நார்மல் ரியாக்ஷன். ஆப்ஜெக்ட் எங்க மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல ஃப்ரிக்ஷன். அண்ட் நார்மல் ரியாக்ஷனுடைய காம்போனன்ட் W cos theta, காம்போனன்ட் அலாங் த பிளேன்னா W sin theta, அண்ட் ஃப்ரிக்ஷன் வந்து mu W cos theta. ஆக்சிலரேஷன் A equal to G into sin theta minus mu cos theta. அடுத்தது லேடர் ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளம்ஸ். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஒரு பர்சன் வந்து லேடர்ல ஏறுறாங்க, லேடர் வந்து வால் அகெயின்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட், மூவ் ஆகல, மூவ் ஆகாம இருக்கும்போது அதோடைய மொமெண்ட்ஸ் ஜீரோ. எம் அப்படிங்கிறது மொமெண்ட், மொமெண்ட்டுங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், எஃப் இன்டூ டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஜீரோவா இருக்கணும். எக்ஸ் காம்பனண்ட்ல இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். ஒய் காம்பனண்ட்ல இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இந்த ஃப்ரிக்ஷன் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் வால், வாலை நோக்கி ஆக்ட் ஆகும், அப்வர்ட் அட் த வால். எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா, ஒரு லேடர் வந்து கீழே கிரவுண்ட்லயும் grip இருக்கும், மேல அந்த வால்லையும் grip இருக்கணும். இதுதான் டுவர்ட்ஸ் த ஃப்ளோர், அப்வர்ட் அட் த ஃப்ளோர். அடுத்தது பெல்ட் ஃப்ரிக்ஷன். இதுவும் அகைன் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கலாம். பெல்ட் ஃப்ரிக்ஷன், பெல்ட் ஓவர் புள்ளி T1 by T2 equal to e power mu theta. ஃபார்முலா மட்டும் போதும். ஸோ T1 by T2 என்னங்கிறது கொடுத்துருப்பேன். T1 வந்து டைட் சைட் டென்ஷன். டென்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் இல்லையா, அந்த எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், இழு விசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து டென்ஷன். ஸோ டைட் சைட் டென்ஷன் ஒன்று, ஸ்லாக் சைட் டென்ஷன் ஒன்று. ஒரு சைட் டைட்டான ஒரு grip இருக்கும், இன்னொரு சைட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதுதான் T1 T2. மியூங்கிறது அகைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ரேடியன்ஸ்ல யூஸ் பண்ணணும். ஈங்கிறது நேப்பியர்ஸ் கான்ஸ்டன்ட். நேப்பியர்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ படிச்சுக்கோங்க, 2.718. 2.718 இது நேப்பியர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார்முலா இதுதான். T1 by T2 equal to e power mu theta. T1 by T2 equal to e power mu theta. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இப்போ சப்போஸ் டைரெக்டாக கொடுக்காம ஒரு புள்ளி சிஸ்டம், மெக்கானிக்கல் மிஷின், பெல்ட் டிரைவ்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியணும். ஸோ எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெல்ட் ஃப்ரிக்ஷன்,
வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அடுத்தது ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். அகைன் இதுவும் ஃபார்முலா தான். FR ஈக்குவல் டு BW. ரோலிங்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகும்போது அங்க எவ்வளவு தூரம் ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். FR ஈக்குவல் டு BW டிவைடட் பை R. FR அகைன் ரோலிங் ஃப்ரிக்ஷன், Bங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இவ்வளவு நேரம் மியூ அப்படின்னு பார்த்தோம், ஸ்டாட்டிக்கும் கைனடிக்கும். ரோலிங்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா என்ன கொடுக்குறாங்க, B அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சப்போஸ் நியூமரிக்கல்ல கேட்டாங்க அப்படின்னா அதோடைய வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ், Wங்கிறது வெயிட், Rங்கிறது ரேடியஸ். ஏன்னா ரோலிங்கிறப்ப அந்த ரோலிங் பாடியோடைய ரேடியஸ். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா R. ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்க்ரூ ஜாக். ஸ்க்ரூ ஜாக்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸை நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புல்லி ஸ்க்ரூ சிஸ்டம். ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரிப் ஃப்ரிக்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம புல் பண்ணி எடுப்போம்ல, நட் அண்ட் ஸ்க்ரூ, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் பெரிய சைஸில். அதுதான் என்னது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்க்ரூ ஜாக். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா P ஈக்குவல் டு W இன்டூ tan பை பிளஸ் ஆல்ஃபா. இதில் Pங்கிறது எஃபர்ட், எவ்வளோ எஃபர்ட் நம்ம கொடுக்குறோம், Wங்கிறது லோட், அண்ட் பைங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கு, ஆல்ஃபாங்கிறது ஹெலிக்கல் ஆங்கிள். இப்போ இப்படி இருக்கும்ல, ஸ்க்ரூ இப்படி இருக்கும், இப்படி இருக்குல்ல, இந்த ஹெலிக்கல் ஆங்கிள் தான் என்னதுன்னா ஆல்ஃபா. பை அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரூல இதுல ஒரு நட் இருக்கு, இதுல வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ கிரிப் இருக்கு அப்படிங்கிறது பை. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பை. ஆல்ஃபாங்கிறது இந்த ஒவ்வொரு ஹெலிக்கோடைய ஆங்கிள். ஸோ அதுதான் என்னதுன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அகெயின் இந்த ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ. ரெண்டு ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். P is equal to W into tan pi plus alpha. Pi is equal to tan inverse of mu. இதை நம்ம வேற எங்க யூஸ் பண்றோம்னா செல்ஃப் லாக்கிங் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துலயே நம்ம யூஸ் பண்றோம். அது இதே ஃபார்முலா தான். இந்த செல்ஃப் லாக்கிங் கண்டிஷன்ல என்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கணும்னா கிரேட்டரா இருக்கணும். இந்த ஹெலிக்கல் ஆங்கிளை விட எனக்கு கிரேட்டரா இருக்கணும். ஸோ மியூ ஷுட் பி கிரேட்டர் தென் tan alpha. இது செல்ஃப் லாக்கிங் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த லோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது, பேக்வேர்டில் போகாது. அப்படி பேக்வேர்டில் போகுது. இது இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த ஃபார்முலா வந்து அப்வேர்டு. அந்த கிரிப், அதாவது கிரிப் கிடைக்கும் போது உள்ள ஃபார்முலா தான் பை பிளஸ். இல்லை நான் ரிலீஸ் பண்ணுறோம், அந்த கிரிப்பை குறைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடணும். அப்போ அப்படி மைனஸ் வரும்போது இந்த இடத்துல லெஸ் தென் ஆயிடணும். மியூ ஷுட் பி லெஸ் தென் tan alpha ஆயிடும். ஸோ இவ்வளோதான் பேசிக் திங்ஸ் இந்த ஃப்ரிக்ஷனில். இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நமக்கு நியூமரிக்கல்ஸ் கேட்கலாம். இதில் நான் மெயினாக சொன்னது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து டைமென்ஷன்லெஸ். ஸோ அது பார்த்துக்கோங்க, அதுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. வேற இதில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுறோம், என்ன யூனிட்டு, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், which usual notation if f is equal to mu r. இதில் எஃப்னா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதில் மூணுமே நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். எஃப்னா வந்து ஃப்ரிக்ஷன், மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், நம்ம என்னன்னு படித்தோம் இல்லையா, என்னங்கிறது தான் இந்த இடத்துல வந்து என்னது அப்படின்னா ஆர். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஆறுங்கிறது என்னது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு இங்கே எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்ங்கிறது என்னது நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எஃப் ஈக்குவல் டு மியூ ஆர். எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷன், ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆருங்கிறது என்னது நம்மளுக்கு நார்மல் ஃப்ரிக்ஷன், நார்மல் ரியாக்ஷன். அடுத்தது அதே இதில் மியூனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதில் இப்போ ஒரு 2-3 நியூமரிக்கல்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், இது பேஸ் பண்ணது. இந்த லேடர் ஃப்ரிக்ஷனில் லேடர் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த லேடரில் உள்ள சில ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
பேசிக் லேடர் மாடல். சரியா? இப்போ ஒரு லேடருடைய லென்த் கொடுத்துட்டாங்க. ஒரு லேடர் வந்து சரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு ஃப்ளோரோட தட் இஸ் ஒரு வாலோட சரிஞ்சிருக்கும். அப்போ சரிஞ்சிருக்கும் போது அது மேக் பண்ற ஆங்கிள் வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு தீட்டா. அந்த லேடருடைய லென்த் வந்து என்னவா இருக்கும்னா எல். அப்போ இதுல உள்ள பேசிக் ஃபார்முலா லேடருடைய வெயிட் நம்ம டபிள்யூன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். சென்டர் ஆஃப் த லேடர் வந்து L/2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். கிரவுண்ட்ல உள்ள ரியாக்ஷன் வந்து Rn, ஃப்ரிக்ஷன் அட் த கிரவுண்ட் வந்து F1, ரியாக்ஷன் அட் த வால் வந்து R2. அதே ஃபார்முலா தான் ஃப்ரிக்ஷனுடைய ஃபார்முலா. ஸோ ஃப்ரிக்ஷனுடைய ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா F ஈக்குவல் டு μr. Fங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஈக்லிபிரியம் கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ சம் ஆஃப் த ஹொரிசான்டல் ஃபோர்ஸஸ் 0. ஹொரிசான்டல் ஃபோர்ஸுங்கிறது என்னது நம்மளுக்கு? இப்போ அந்த லேடர் வந்து கீழே கிரிப்ல இருக்கும்போது கீழே அந்த அந்த ஏணி வந்து இப்படி சைட்ல எனக்கு மூவ் ஆயிடக்கூடாது, ஹொரிசான்டல்ல மூவ் ஆயிடக்கூடாது. அப்ப அந்த இடத்துல அங்க ஆக்ட் ஆகுறதும் அங்கேயும் ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், டாப்ல வால்லயும் ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ரெண்டு இருக்கும். அப்ப சம் ஆஃப் ஹொரிசான்டல் ஃபோர்ஸஸும் 0, சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸும் 0, சம் ஆஃப் மொமெண்ட்ஸும் 0. ஸோ நான் எஃப்எக்ஸ் எஃப்ஒய்னு சொன்னேன்ல, ஸோ அதுதான் சம் ஆஃப் ஹொரிசான்டல் ஃபோர்ஸஸ், சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். இது எல்லாமே என்னதாயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். அண்ட் தென் ஜியாமெட்ரி ஆஃப் த லேடர், height reached on the wall. Suppose height reached on the wall எவ்வளவு ஹைட்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல L sin theta ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. distance of the foot from the wall கேட்டாங்கன்னா L cos theta ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. distance, horizontal distance L cos theta, height எவ்வளவு height reach ஆயிருக்கு vertical component அது வந்து L sin theta. center of the ladder L/2, horizontal distance of the center L/2 cos theta. இதுதான் பேசிக்கான ஃபார்முலாஸ். அண்ட் இந்த ஃபார்முலா இது நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஆங்கிள் ஃபார்முலா. மினிமம் ஆங்கிள் ஃபார்முலா. மினிமம் ஆங்கிள் ஃபார்முலாவில் தெரிய வேண்டிய ஃபார்முலா இது மட்டும்தான். tan theta equal to 1/2 mu. tan theta equal to 1/2 mu. இந்த ஃபார்முலா நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா இஸ் காமன்லி யூஸ் டு ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இந்த மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னது யூஸ் பண்றோம் அப்படின்னா tan theta is equal to 1/2 mu. tan theta equal to 1/2 mu. இந்த ஃபார்முலா. ஸோ அதுக்கு தான் ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ tan தீட்டாங்கிறது என்னது 1/2 mu. மியூவோட வேல்யூ 0.25. ஸோ 1/5 1/0.5 இருக்கும். ஸோ அது வந்து 2. ஸோ tan தீட்டாங்கிறது 2. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் மினிமம் இன்க்ளினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. tan theta is equal to 1/2 mu. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. tan theta equal to 1/2 mu. இந்த மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரிக்ஷன் டாபிக்ல இருக்கிறது. ஸோ பேசிக்கான ஃப்ரிக்ஷன் தெரியணும், மெயினாக உள்ள இந்த 2-3 ஃபார்முலாஸ் தெரியணும். இதை கோத்ரூ பண்ணீங்கன்னா ஃப்ரிக்ஷனில் உள்ள ஓரளவு டாபிக்ஸ் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.